12க்கு பிறகு என்ன படிக்கலாம்ன்ற குழப்பமா? உங்கள் ஃபியூச்சரை சரியாக தேர்வு செய்ய இதுதான் சரியான வீடியோ. டாக்டர், என்ஜினியர், கவர்மெண்ட் ஜாப். ஹலோ, 12ஆம் வகுப்பு முடிச்சதும் அடுத்து என்ன பண்றது? இந்த கேள்வி இப்போ உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? உங்களோட 2026க்கான கரியர் எப்படி இருக்க போகுதுன்னு டிசைட் பண்ற ஒரு சூப்பரான எக்ஸ்பிளைனர் தான் இது. எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம், டேட்டாவோட ரொம்ப தெளிவா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை பார்க்க போறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி இருக்கிற ஒரு பெரிய தலைவலி சரியான ரூட்டை கண்டுபிடிக்கிறது தான். ஆர்ட்ஸ் எடுக்கலாமா, சயின்ஸ் போலாமா, இல்ல காமர்ஸ் பெஸ்டா, எந்த ட்ராக்ல போனா நல்ல வேலை, பிரைட்டான ஃபியூச்சர் கிடைக்கும்? வாங்க இந்த சஸ்பென்ஸை பிரேக் பண்ணுவோம். இதை ஒரு பெர்ஃபெக்ட்டான கரியர் காம்பஸா நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், துணை மருத்துவ படிப்புகள், என்ட்ரன்ஸ் இல்லாத லா கோர்சஸ், அப்புறம் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற ஸ்காலர்ஷிப்ஸ், இது எல்லாம் தான் நாம வரிசையா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாம ஆர்ட்ஸ், அதாவது கலைத்துறை பக்கம் போவோம். இதுல இருக்கிற ஹை சாலரி கரியர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆர்ட்ஸ் படிச்சா வேலை கிடைக்காது, சம்பளம் கம்மி. இந்த டயலாக நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. ஆனா அது பழங்கதை. இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு. ட்ரெடிஷ்னலான பிஏ டிகிரிகளுக்கு போட்டியா யூஐ யூஎக்ஸ் டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரியான டெக் ஆர்ட்ஸ் ஃபீல்டு இப்போ பட்டையா கிளப்பிட்டு இருக்கு. இதுல மார்க்ஸை விட உங்க ஸ்கில்ஸ், உங்க போர்ட்ஃபோலியோ, இதுக்கு தான் செம்ம டிமாண்ட். இதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். பிடெக் அல்லது எக்கனாமிக்ஸ் மாதிரியான கோர்சஸ்ல என்ட்ரி லெவல்ல ஒரு 3லேருந்து 7 லட்சம் வரைக்கும் சம்பளம் கிடைச்சாலும் போக போக உங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வருஷத்துக்கு 20-30 லட்சம் வரைக்கும் அசால்ட்டா சம்பாதிக்க முடியும். ஸோ ஆர்ட்ஸ் படிச்சா ஆவரேஜ் சம்பளம் தான் அப்படிங்கிற தப்பான நினைப்பை தூக்கி போட்டுடுங்க. அடுத்து நம்ம காமர்ஸ் காட்ட போற டைரக்ஷன் காமர்ஸ், உலகத்தோட பிசினஸ் அண்ட் ஃபினான்ஸ் பேக்போன் பத்தி பார்ப்போம். காமர்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி, அதாவது சிஏ தான். இதுக்கான பாத்வே ரொம்ப கிளியரா இருக்கும். ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், அப்புறம் ஃபைனல். கொஞ்சம் டஃப்பான ஜேர்னி, நிறைய உழைப்பு தேவைப்படும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதையெல்லாம் தாண்டி நீங்க வெளியே வரும்போது கிடைக்கிற அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியும் வேல்யூவும் வேற லெவல்ல இருக்கும். ஐயையோ, எனக்கு மேக்ஸ் வராதே, நான் எப்படி காமர்ஸ்ல ஷைன் பண்றது அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு ஒரு சூப்பர் நியூஸ். மேக்ஸ் இல்லாமலேயே சிஎஸ், அதாவது கம்பெனி செக்ரட்டரி, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், டிஜிட்டல் மார்க்கெட்டர் இல்லைனா பிபிஏன்னு சூப்பரான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நல்ல கம்யூனிகேஷனும் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் இருந்தா போதும், இந்த ஃபீல்ட்ல நீங்க ராஜா தான். சரி, இப்போ சயின்ஸ் ட்ராக் பக்கம் திரும்புவோம். குறிப்பா 2025-26 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதாவது டிஎன்இஏ பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இன்ஜினியரிங் போறதுக்கு கட் ஆஃப் ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு இங்க பாருங்க. அகாடமிக் ஸ்ட்ரீம்ல மேக்ஸ் 100, பிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50ன்னு மொத்தம் 200 மார்க்குக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. வொகேஷனல் குரூப் படிச்சவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஈக்குவலன்ட் சிஸ்டம் இருக்கு. ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ப்ராசஸ் இது. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நீங்க மரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டா ரூல்ஸ் கம்ப்ளீட்டா மாறிடும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ல ஆவரேஜா 60% மார்க்கும், இங்கிலீஷ்ல 50% மார்க்கும் கண்டிப்பா எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம IMU CET அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஆகணும். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும்? ரொம்ப சிம்பிள். முதல் ஸ்டெப், ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஃபீஸ் கட்டணும். ரெண்டாவது, உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் செலக்ட் பண்ற சாய்ஸ் ஃபில்லிங். மூணாவது, உங்களுக்கான காலேஜ் அலாட்மெண்ட். அவ்வளவுதான். ரொம்ப ஸ்மூத்தான ஆன்லைன் ப்ராசஸ் இது. இந்த கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஓசி, பிசி, எம்பிசி, அப்புறம் டிஎன்சி கேட்டகரிக்கு 500 ரூபாய். அதே எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 250 ரூபாய். ரொம்ப தெளிவாகவும் வெளிப்படையாகவும் இதை செட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நாம பார்க்க போறது மெடிக்கல் ஃபீல்டு, எம்பிபிஎஸ், நீட், இதையும் தாண்டி இருக்கிற பாராமெடிக்கல் கோர்சஸ் பத்தி இப்போ பார்ப்போம். இங்க 19ன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா? இது என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா? தமிழ்நாட்டில் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அதிகாரப்பூர்வமா ஆஃபர் பண்ற ஸ்பெஷலைஸ்ட் பாராமெடிக்கல் டிகிரிகளோட கவுண்ட் தான் இந்த 19. இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல. மெடிக்கல் ஃபீல்டுல ஒருத்தரோட உயிரை காப்பாத்த நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி டாக்டர் ஆகணும்னு அவசியமே இல்லை. பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், ஆப்டோமெட்ரி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜின்னு ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஹெல்த் கேர் செக்டார்ல இந்த டிகிரிகளுக்கு செம டிமாண்ட். முடிச்ச உடனே கையில வேலை கன்ஃபார்ம். ஓகே, இப்ப நிறைய பேருக்கு தெரியாத ஆனா ஒரு பவர்ஃபுல்லான ஃபீல்டுக்குள்ள போவோம். அதுதான் சட்டம், அதாவது லா படிப்புகள். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல லா படிக்கிறதுக்கு எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையவே கிடையாது. ஆமாங்க, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு உங்க 12th மார்க்கை பேஸ் பண்ணி மட்டுமே டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே அட்மிஷன் தராங்க. என்ன ஆச்சரியமா இருக்கா?
நிறைய பேர் நினைக்கிற மாதிரி லா படிக்கிறதுங்கிறது கோர்ட்ல போய் சண்டை போடுறது மட்டும் கிடையாது. இந்த ஃபீல்டுல ஒரு பெரிய மரியாதையே இருக்கு. கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல லீகல் அட்வைசர் ஆகலாம், ஜட்ஜ் ஆகலாம், எல்லாவற்றுக்கும் மேல ஃபியூச்சர்ல யூபிஎஸ்சி மாதிரியான சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா லா படிச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ அட்மிஷனுக்கு எவ்வளோ மார்க் வேணும்னு பார்ப்போம். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லால சேரணும்னா ஜெனரல் கேட்டகரிக்கு 70%, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 60% வேணும். அதே நார்மலான கவர்மெண்ட் லா காலேஜ்னா ஜெனரலுக்கு 45, எஸ்சி எஸ்டிக்கு 40% இருந்தா போதும். ஸோ உங்க 12th மார்க்ஸ் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைனலா ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷனுக்கு வந்திருக்கோம். உங்க கனவுகளுக்கு பணம் ஒரு தடையா இருக்கக்கூடாது இல்லையா? அதனால கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் பத்தி பார்ப்போம். டைரக்டா ஸ்காலர்ஷிப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங்ல இருக்கிற இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சீட்ஸை கொஞ்சம் கவனிங்க. முன்னாள் ராணுவத்தினரோட குழந்தைங்களுக்கு 150 சீட்ஸும், ஸ்போர்ட்ஸ்ல கலக்கிறவங்களுக்கு 500 சீட்ஸும் ஸ்பெஷலா கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய சப்போர்ட். அதே மாதிரி ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. வருஷத்துக்கு 50,000 ரூபாய்க்கும் குறைவான வருமானம் இருக்கிற பிசி, எம்பிசி, டிஎன்சி மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டம் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்குறவங்களுக்கு பேரறிஞர் அண்ணா விருது, அப்புறம் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு உதவிகள்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களை சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. ஓகே, இப்போ உங்க முன்னாடி ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிக்கல், லான்னு எக்கச்சக்கமான ஆனா தெளிவான ரோட் மேப் இருக்கு. எல்லாமே ஓபன் ஆயிடுச்சு. இதுல எந்த பாதையை நீங்க செலக்ட் பண்ண போறீங்க? 2026ல எந்த கரியரை நீங்க கெத்தா கான்கர் பண்ண போறீங்க? நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. உங்களுக்கான சக்சஸ் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் வீடியோவை விரும்பினால் லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் செல்வபாலாஜி தகவல் மையத்திற்கு குழு சேரவும்.